ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம், இந்த யூரிக் ஆசிட் வந்து செக்ரீட் ஆனால் தான் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு. பெரும்பாலாவுமே வந்து இந்த யூரிக் கவுண்ட் வந்து நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கனால தான் இந்த கவுட்ன்ற டிசீஸ் வருது. நிறைய பேருக்கு வந்து கம்மியாக இருந்தாலுமே வருது. ஸோ இது எந்த லெவலில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் மேம்? இப்போ இந்த யூரிக் ஆசிட் லெவல் வந்து ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது 3 to 7 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் வந்து இருக்கணும். பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது 2 to 6 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் இருக்கணும். இன்கேஸ் இந்த அளவை விட அதிகமான அளவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஜாயின்ஸை வந்து அது வந்து பாதிக்கும். ப்ளஸ் ஸ்பெசிஃபிக்காக இதில் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால் கட்டை விரல், அதாவது பெருவிரல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல இருக்க ஜாயிண்ட், மைனர் ஜாயின்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ், அதாவது பார்க்கும்போது விசிபிளாகவே நமக்கு வந்து அது தெரியும். அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ் இருக்கும், ஒரு நல்ல வீக்கம் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு தொடுவலியே இருக்கும், டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம். தொட்டாலே அந்த இடத்துல எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி காலையில் தூங்கி எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வலி இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த பெருவிரலில் இருக்கிறத உப்பு தேங்கி இருக்கிறதுனால. ஸோ வந்து நம்ம இந்த யூரிக் ஆசிட் லெவலை வந்து அதிகமாக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.